ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. போன கதையில எனக்கு எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. அப்கமிங் மூவிஸ்லயும் எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணா இன்னும் சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் மூவி கேட்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சஜஸ்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2015 வெளியான கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாரர் பிளஸ் ஃபேண்டசி கலந்த படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டு நரகத்துல 2 நிமிஷம் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு மீண்டும் டாக்டர் உதவிகளால திரும்ப பூமிக்கு உயிரோட வராரு நம்ம ஹீரோ. மறுபடியும் நம்ம செத்தா கூட நரகத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துல ஒரு இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக பூமியில சாத்தான வேட்டையாடுறாரு நம்ம ஹீரோ. அப்படி அவர் செஞ்சிட்டு இருக்கும்போதுதான் பூமியில சாத்தானோட குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அந்த சாத்தானை திருப்பி இந்த பூமியில பிறக்க விடாம பண்றதுக்கு என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னு நமக்கு சொல்ல வந்த கதை தான் கான்ஸ்டன்டைன். அண்ட் வெல்கம் டு எபிக் மூவி மேனியா. நான் உங்கள் அபு. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த படம் தொடங்கும் போதே குறிப்பு ஒண்ணு போடுறாங்க. எவன் ஒருத்தன் இந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி சொல்லக்கூடிய ஆயுதத்தை கையில வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த உலகமே அடிபடிய போகுது. அந்த ஆயுதம் 2ஆம் உலக போர்லயே தொலைஞ்சு போயிடுச்சு. இந்த வாக்கியத்தை போட்டுக்கிட்டே மெக்சிகோல இருக்க ஒரு குப்பைமேட்டை காட்டுறாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு பாழடைஞ்ச சர்ச் மாதிரி இருக்கு. அங்க 2 நண்பர்கள் குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தரையில ஏதோ மறைக்கப்பட்ட ஒரு இடத்த இருக்கிறத ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான். அந்த குழிக்குள்ள தன்னோட கையை விட்டு பார்க்கும் போதுதான் தெரியுது அங்க ஒரு துணியால கட்டப்பட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னு. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு பாழடைஞ்ச கத்தி ஒண்ணு இருக்கு. அந்த கத்தியை தொட்ட அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு திசையை நோக்கி வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான் அவனோட ஃப்ரெண்டு. சடனா அந்த வழியா வந்த ஒரு காரு அவன் மேல மோத காரே சுக்கு நூறா நொறுங்குது. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. திரும்பியும் அதே திசையை நோக்கி போறான். அப்படியே கட் பண்ணா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு அம்மா தன்னோட பொண்ணுக்கு காஃபி கொண்டு போறாங்க. பொண்ணோட ரூம் கதவை திறந்ததும் அம்மா கதறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. சீலிங் மேல தலைகீழா நின்னுட்டு அவங்க அம்மாவை பார்த்து கத்துறா. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த இடத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச நம்ம ஹீரோ அங்க வராரு. நம்ம ஹீரோ இப்ப செய்ய போற வேலைக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்க பேய ஓட்டதான் நம்ம ஜான் வந்திருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஜானுக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் சர்ச் ஃபாதர் ஆஷ்லி. இவர் தான் ஜானோட இன்ஃபார்மர். அமானுஷ்யமா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அது ஜானுக்கு இன்ஃபார்ம் பண்றதுதான் இவரோட பெரிய வேலையே. அதே மாதிரி நம்ம ஜான் இந்த பேய் ஓட்டுறத காசுக்காக எல்லாம் பண்ணல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்கு. அது நம்ம போக போக கதைக்குள்ள போய் பாத்துக்கலாம். நம்ம ஜான் டைரக்டா அந்த பேய் பிடிச்ச பொண்ணோட ரூம்குள்ள தான் போறாரு. அந்த பேய் பிடிச்ச பொண்ண பெட்ல கட்டி போட்டு இருக்க இதுக்கெல்லாம் பயப்படாத நம்ம ஜான் டைரக்டா போயிட்டு விண்டோவை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணதும் சூரியன் ஒளி உள்ள படுது. நம்ம ஜான் ஒரு கீச்சன் கொண்டு வந்திருப்பாரு. அதுல ஏகப்பட்ட முத்திரைகள் இருக்கு. அதுல ஒன்னொன்னா எடுத்து சூரியன்ல காட்ட ஒரு முத்திரையோட நிழலும் அந்த பொண்ணு மேல விழ ஒரு முத்திரைக்கு மட்டும் அந்த பொண்ணு ரொம்பவே கத்துறா. இது எந்த டீமன்ங்கிறது ஜானுக்கு தெரிய வர இந்த டீமன் மேல ஏறி நான் தான்டா ஜான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த டீமன் என்னடா பண்ணுவ அப்படின்னு திமிரா கேட்க அந்த முத்திரையை எடுத்து தலையிலே வைக்க ஒரே புகையா கிளம்புது. வலி தாங்க முடியாம அந்த பொண்ணு ரொம்ப கதறி அதுக்கப்புறம் காமாயிடுறா. பேய் போயிடுச்சுன்னு நம்ம ஜானுமே நம்ப கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட தொண்டை வழியா அந்த பேய் வெளியே வர பாக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு தெரிஞ்ச நம்ம ஜானுக்கு சடனா அந்த பேய்க்கு ஒண்ணு வைக்கிறாரு. அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட உடனே 3 அடி உள்ள கண்ணாடிய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ஜான். அங்க இருக்க விண்டோவெல்லாம் உடைச்சு அங்க இருக்க கயிறை வச்சு ஏதோ ஒரு டெக்னிக்கா நம்ம ஜான் செஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே அந்த விண்டோ வழியா நம்ம ஜான் வந்த டாக்ஸியை தான் காட்டுறாங்க. அந்த டாக்ஸிக்குள்ள இருக்கிறது வேற யாரும் இல்ல நம்ம ஜானோட ஹெல்ப்பர். அவனுக்கும் ஜான மாதிரியே பெரிய ஆளாகணும்ங்கிறது ஆசை. ஆனா இவன் கொஞ்சம் ஆர்வ கோளாறு. அப்போ சடனா ஜானோட குரல் விண்டோ வழியா கீழே பார்த்து உடனே வண்டியை ஓரமா ஒதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இவன் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானை பார்த்து கேட்க ஜானோ டே ஆர்வ கோளாறு ஓரமா ஒதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதே நேரத்துல அந்த பொண்ணோட ஃபேமிலி 3 இன்ச்ல கண்ணாடியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு மேல அந்த கண்ணாடியை வச்சு இப்ப முடிஞ்சா உன்னோட பவரை காட்டுறா அப்படின்னு நம்ம ஜான் சொல்ல அந்த பேயும் வெளியே வர அந்த டைம்னு பார்த்து நம்ம ஜான் வந்து நவுந்துடுறாரு. அந்த கண்ணாடியில அந்த டீமன் மாட்டிக்குது. கண்ணாடியில மாட்டிக்கின அந்த டீமன் எப்படியாச்சும் வெளியே வர பாக்க அப்படியே அந்த கண்ணாடிய நம்ம ஜான்
ஜான் தூக்கி அடிக்கிறாரு விண்டோ வழியா. அந்த டீமன் இருக்க கண்ணாடி அப்படியே பறந்து வந்து அந்த டாக்ஸி மேல விழுது. விழுந்த போர்ஸ்ல கண்ணாடி உடைய கண்ணாடியோட சேர்ந்து அந்த டீமனும் உடைஞ்சு போகுது. அந்த பொண்ணோட ஃபேமிலி ஜானுக்கு நன்றிகளை சொல்ல ஜானுக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியல. இந்த பேய் ஓட்டுற நேரத்துல ஜானோட ஒரு சிகரெட் வந்து வேஸ்ட் ஆயிடுது. அதுதான் ஜானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஜான் ஒரு செயின் ஸ்மோக்கர். அந்த வேலை முடிஞ்சதும் ஜான் அங்க இருந்து கிளம்ப அதே நேரத்துல அங்க யாரோ ஒரு மர்ம நபர் நம்ம ஜானையே பாத்துட்டு இருக்காங்க. அவனோட கையில ஒரு காயினை வச்சு சுத்திட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவன் யாருன்னு நமக்கு தெரியல. கீழே வந்ததும் ஆஷ்லிய பார்த்து ஜான் எதுக்கு இப்ப நீ இவ்வளவு குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம ஆஷ்லி சொல்றாரு, நான் குடிச்சா மட்டும்தான் பயப்படாம இருக்கேன் அப்படின்னு சொல்ல வராரு. நம்ம ஜான் ஆஷ்லி கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இந்த மாதிரி எவ்வளவு பேரை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு நம்ம ஆஷ்லி கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. அப்படியே இங்க கட் பண்ணா அந்த சைட்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு ஏஞ்சலா அண்ட் அவங்க பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஒருத்தவங்களை கொன்னுட்டதாகவும் அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு போலீஸ் டிடெக்டிவ். இவங்களுக்கு கடவுள் மேல ரொம்ப பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. அதனால எப்பப்பெல்லாம் அவங்க வந்து கிரிமினல்ஸ் சாவடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்து பாவ மன்னிப்பு கேட்பாங்க இந்த சர்ச்சுக்கு வந்து. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க அவங்க தூக்கத்துல இசபெல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த சவுண்ட் கேட்டதும் நம்ம ஹீரோயின் அறக்க பறக்க பெட்ல இருந்து எழுந்துக்க அது பார்க்க ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் முழிக்க, என்னடா இப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ்னு சொன்னா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படிங்கிறான். யாரும் எனக்கு திட்டாதீங்க, ஆக்சுவலா அது நம்ம ஹீரோயினே கிடையாது, ஹீரோயினோட ட்வின் சிஸ்டர் இசபெல். நம்ம ஹீரோயின் ஏஞ்சலா அண்ட் அவங்களோட சிஸ்டர் தான் இந்த இசபெல். நம்ம இசபெல்ல யாரோ கூப்பிட்டுட்டே இருக்க நம்ம இசபெல்லோ பயந்து மாடிக்கு ஓடி போறாங்க. அந்த மாடியோட எஜ்ஜில வந்த நம்ம இசபெல் அவங்க கையில இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் டேக கழட்டி கீழே போடுறாங்க. போடும்போது அப்படி பின்னாடி யாரோ கூப்பிட மாதிரி இருக்க திரும்பி பாக்குறாங்க. அப்படியே அவங்க கீழே வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அங்க நம்ம இசபெல் கீழே வந்து சூசைட் பண்ணிக்க இங்க அத நம்ம ஹீரோயினால ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஜான் அங்க காட்டுறாங்க. நம்ம இசபெல் எங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களோ அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஜானும் இருக்காரு. செக் பண்ணி பார்த்ததுல டாக்டர் சொல்றாங்க நம்ம ஜானுக்கு கேன்சர் சிவியர் ஆயிடுச்சுன்னு. கரெக்டா சொல்லணும்னா ஜான் தன்னுடைய 15 வயசுல இருந்து சிகரெட் குடிக்கிறதுனாலதான் இந்த கேன்சர் இந்த ஸ்டேஜ்ல நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்ல அதை ஜானால ஏத்துக்க முடியல. ஏன்னா இப்போ அவரு சாவக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. 15 வயசுக்கு முன்னாடி என்ன காப்பாத்துனது நீங்க தான், இப்பவும் நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஜான் சொல்றாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த உலகத்துல வாழ விரும்பல, ஆனா இப்போ நீ வாழ விரும்புற அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்றாரு. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி இப்போ அதை உடனே விட்டுட்டு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதுக்கான டைம் இது இல்ல, நான் பண்ண வேண்டிய நிறைய நன்மைகள் இன்னும் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு நம்ம ஜான் சொல்ல அப்படியே கட் பண்ணா அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. நேரா வந்து இசபெலோட பாடியை தான் பாக்குறாங்க. அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பயங்கரமா அங்க இருக்கவங்க கிட்ட சண்டை போடுறாங்க, இது கண்டிப்பா தற்கொலையா இருக்காது அப்படின்னு. ஆனா அங்க இருக்க எல்லாருமே ப்ரூஃபோட காட்டுறாங்க உங்க தங்கச்சி சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. இப்படி போகும்போது தான் அங்க ஜான ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறாங்க லிப்ட்ல. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ரொம்ப ரூடா இருக்கு. நம்ம ஜான் லிப்ட் கதவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் கத்திய வச்சு நடந்து போயிட்டு இருந்தாங்களே ஒரு திசையில, அவனை தான் காட்டுறாங்க. அவன் இன்னமும் ஒரு திசையை நோக்கி நடந்து போயிட்டு தான் இருக்கான். இவன் அந்த கத்தியை எடுத்துட்டு அந்த வழியா நடந்து போக அங்க இருக்க நிறைய மாடுகள் ஒன்னொன்னா கீழே வந்து இறந்து போகுதுங்க. ஜானை மீட் பண்ண அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட் அங்க வந்திருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜானுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கறவரு, அதாவது ஹோலி வாட்டர் அந்த மாதிரி ஆயுதங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஜானோட அந்த ஃப்ரெண்ட் ஜானுக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் கொடுக்கறாரு. அதை நம்ம ஜான் ஷேக் பண்ணி பார்க்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் கேட்க அதுக்கு அவரோ இது என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு உதவும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜானோட ஃப்ரெண்ட் எதுக்கு இப்ப இந்த ஆயுதத்தை எல்லாம் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் கிட்ட கேட்க அப்போதான் நம்ம ஜான் சொல்றாரு, பொதுவா சொர்க்கம் நரகம் ரெண்டு இருக்கும், சொர்க்கங்கிறது நம்ம வானத்துக்கு மேலேயும் நரகங்கிறது நம்ம பூமிக்கு கீழேயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஏஞ்சல்ஸ்க்கு சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு வரத்துக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி சாத்தானுங்களுக்கு நரகத்துல இருந்து பூமிக்கு வரத்துக்கு அனுமதி கிடையாது. ஆனா நேத்து நம்ம ஹீரோ சண்டை போட்டது ஒரு சாத்தானை எதிர்த்து. ஒரு சாத்தானுக்கு பூமியில என்ன வேலை, இங்க என்னவோ நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஜான் சந்தேகப்படுறாரு. அதுக்கு ஜானோட ஃப்ரெண்ட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சாத்தானுங்களுக்கு மனுஷனோட மனசை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கே தவிர சாத்தான்களால பூமிக்கு வர முடியாது, அதுக்கு அனுமதியும் கிடையாது அப்படின்னு சொல்ல இதுதான் ஜானோட சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு தான் ஜான் இப்போ ஒரு இடத்துக்கு போறாரு. கூடவே அந்த ஆர்வ கோளாறையும் கூட்டிட்டு போறாரு. எப்பதான் நான் உங்களை மாதிரி மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வ கோளாறு கேட்க ஜான் விக்கோ எப்போ உங்ககிட்ட இருந்து இந்த ஆர்வ கோளாறுத்தனம் போதோ அப்பவே நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன மாதிரி மாறிடுவ அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா இந்த கார்ல ஏறு என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு ஜான் உள்ள போக சர்ச் மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ போறாரு.
அதே இடத்துக்கு தற்செயலா ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. திரும்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் முட்டிக்குது. அங்கேயே ஹீரோ பார்க்க வந்தது சர்ச் ஃபாதரை, ஆனா நம்ம ஜான்விக் பார்க்க வந்ததோ ஹாஃப் பிரீட. ஹீரோயின் சர்ச் ஃபாதரை பார்க்க போக அதே சமயம் ஜான்விக்கும் அந்த ஹாஃப் பிரீட பார்க்க போறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஞ்சலும் டீமனும் பூமியில வர வாய்ப்பில்லை. அதே மாதிரி ஆஃப் பிரீன்னு சொல்லக்கூடிய மனுஷன் பாதி ஏஞ்சல் பாதி, அப்படி இல்லைன்னா மனுஷன் பாதி டீமன்ஸ் பாதி, அப்படி இருக்க ஆஃப் பிரீட்ஸால இந்த உலகத்துல வாழ முடியும். இப்ப நம்ம ஜான்விக் யார பார்க்க வந்திருக்காருன்னா ஒரு ஆஃப் பிரீட் தான். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்ரியல், பாதி ஏஞ்சல் பாதி மனுஷன். கேப்ரியல் கிட்ட ஹெல்ப் கேட்டுதான் நம்ம ஜான்விக் வந்திருக்காரு. ஏன்னா நம்ம பூமியில டீமன்ஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்ல, ஆனா இப்ப ரீசெண்டா டீமன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்கு தான் நம்ம ஜான் இங்க வந்திருக்காரு. நம்ம கேப்ரியலுக்கு ஹியூமன்ஸ்னாலே பிடிக்காது. நம்ம ஜான ரொம்பவே மொக்க பண்றாங்க. இதெல்லாம் பண்ணா நீ சொர்க்கத்துக்கு வந்துட முடியும் நீ நினைக்கிறியா? இதை கேட்டதும் ஜான் ரொம்பவே கோவப்படுறாரு. இப்பதான் நமக்கு ஜானை பத்தி ஒரு விஷயம் தெரியுது. சின்ன வயசுலயே அவர் சூசைட் பண்ணி இறந்தும் போயிருக்காரு. இறந்து போன நம்ம ஜான் நரகத்துக்கு போக அங்க சில கொடுமையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஏன்னா கிறிஸ்துவ முறைப்படி சூசைட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அப்படி நரகத்துக்கு போயிட்டு வந்த நம்ம ஜான் இனி இயற்கையா செத்தா கூட நரகத்துக்கு போக கூடாதுன்னு ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு. அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நன்மைகள் பண்றாரு. அதுவும் சாதாரண நன்மைகள் இல்ல, யாராலுமே பண்ண முடியாத அதுவும் கடவுள் சம்பந்தப்பட்ட நன்மைகளை இவர் பண்றாரு. இது மூலியமா இவர் சொர்க்கத்துக்கு போவார்னு இவர் நம்புறாரு. சோ இப்ப நமக்கு புரிய வரும், டாக்டர் வந்து நீ அட்மிட் ஆயிடு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் சில நன்மைகள் செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்லியிருப்பாரு. அதுக்கு ரீசன் இதுதான். அதே சமயத்துல இங்க நம்ம ஹீரோயினை காட்டினா நம்ம ஹீரோயின் சர்ச் ஃபாதர் கிட்ட என்னோட தங்கச்சி சூசைட் பண்ணிட்டு இருக்க மாட்டா, அவளை கிறிஸ்துவ மதப்படி ப்ராப்பரா அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சர்ச் ஃபாதர் கிட்ட சொல்றாங்க. நம்ம சர்ச் ஃபாதர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவ சூசைட் பண்ணிருக்கா, அவ நரகத்துக்கு தான் போவா, சோ அவளை ப்ராப்பரா அடக்கம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சர்ச் ஃபாதர் சொல்ல, அதே சமயம் இங்க நம்ம ஜான்விக்க காட்டினா அந்த ஆஃப் பிரேக் கிட்ட எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. ஆனா அது கொஞ்சம் கூட நம்ம ஜானுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஜானுக்கு ஆஃப் பிரீட்னாலே பிடிக்காது. இருந்தாலும் உலகம் ஆபத்துல இருக்குதுங்கிறதுனால நம்ம கேப்ரியல் கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. ஆனா கேப்ரியல் உதவ மறுக்கிறாங்க. நம்ம கேப்ரியல் எதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, நீ பாட்டுக்கு சூசைட் அட்டன் பண்ணுவ, அதுக்கப்புறம் லூப் ஹோல பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு போயிடுவ, மத்தவங்களுக்கு இல்லாத ஆப்ஷன் உனக்கு மட்டும் நான் எதுக்கு கொடுக்கணும், உனக்கு கண்டிப்பா நரகம் தான், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு நம்ம கேப்ரியல் சொல்றாங்க. ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே அவங்க தேடி வந்த உதவிகள் கிடைக்கல. ஆனா நம்ம ஜானுக்கு எங்க போய் இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு தெரியும். கட் பண்ணா அங்க ஜானோட ஃப்ரெண்ட் ஆஷ்லியா தான் காட்டுறாங்க. அவர் தன்னோட கையால பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு நியூஸ் பேப்பரை தொட்டு பார்த்தே தேடிட்டு இருக்காரு. ஒரு நியூஸ் பேப்பர்ல மட்டும் ஏதோ சென்ஸ் பண்றாரு நம்ம ஆஷ்லி. என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இசபெல்லோட நியூஸ் தான். இப்படி இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இசபெல்லோட சிசிடிவி கேமராவை தான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சி சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தைய இவங்கள பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. அது என்னன்னு நம்ம ஹீரோயின் கவனிக்க நம்ம ஹீரோவோட பேர் தான் இசபெல் சொல்றாங்க, கான்ஸ்டன்டைன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் அந்த நேமை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது நம்ம ஹீரோ ஜான் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த வீடியோவை பிளே பண்ணும்போது நம்ம ஜானோட நேம் அதுல வரல. என்ன நடக்குதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்படியே அங்க நம்ம ஜான்விக்க தான் காட்டுறாங்க. மழையில மெடிசன் வாங்கிட்டு வெளியே வராரு. மழையில காக்கா ஒண்ணு பறந்து போக நம்ம ஜானும் அதையே பாத்துட்டு இருக்காரு. ஹீரோவோட கால் கிட்ட ஒரு எலியும் நண்டும் போற மாதிரி தெரியுது. இத பார்த்த நம்ம ஹீரோ கொஞ்சம் உஷாரான மாதிரி தெரியுது. பக்கத்துல யாரோ ஒரு நபர் வந்து ஜான் கிட்ட லைட்டர் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா நம்ம ஜானும் லைட்டருக்கு பதிலா அவர் ஃப்ரெண்ட் கொடுத்த அந்த மேட்ச் பாக்ஸ கொடுக்கறாரு. அதை எடுத்து ஷேக் பண்ணதும் எதிர்க்க இருந்த நபர் பூச்சும் புழுவுமா செதறி போறாரு. அப்போதான் நமக்கு தெரிய வருது அது ஒரு டீமன் நம்ம ஜான் அட்டாக் பண்ணதா வந்திருக்குன்னு. அந்த டீமனோட உடம்பு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூச்சிங்களால நிரப்பப்பட்ட மாதிரி இருக்கு. இப்படியே அங்க அந்த டீமனுக்கும் நம்ம ஜானுக்கும் சண்டை நடக்குது. அந்த டீமன் நம்ம ஜான் கிட்ட சொல்லுது, நீ பேய் ஓட்டுறவன்னா நீ பேய் ஓட்டுறத மட்டும் தான் பாக்கணும், மத்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது. சண்டை பெருசா போனாலும் நம்ம ஜான் விக் அந்த டீமனை கார்ல அடிப்படை வச்சு அங்க இருந்து நம்ம ஹீரோ தப்பிக்கிறாரு. அப்படி தப்பிச்சு நம்மளோட ஹீரோ நேரா நம்ம ஆர்வ கோளாரையும் கூட்டிக்கிட்டு மிட் நைட்னு சொல்லக்கூடிய பாருக்கு தான் போறாரு. இது ஒன்னும் சாதாரண பார் கிடையாது, ஆஃப் பிரீடுக்கான பார். அதுக்குள்ள போறதுக்கு நார்மல் பீப்புளுக்கு அலௌட் கிடையாது. ஜானோட ஹெல்ப்பரும் என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, உன்னால முடிஞ்சா என் கூட வா அப்படின்னு சொல்றாரு ஜான். அப்படி அந்த பார்க்குள்ள போகும்போது வெளியில இருக்க ஒருத்தன் தன் கையில இருக்க கார்டை காட்டுறான். ஜான் அந்த கார்டுக்கான அர்த்தத்தை கரெக்டா சொல்லிட ஜான அலோ பண்றாங்க. ஆனா அவன் கூட வந்த அந்த ஹெல்ப்பரை ஜான் சொன்னதையே திருப்பி சொல்ல வேற ஒரு கார்டு இருக்கு, சோ அதனால
அவனை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே அந்த பார்க்குள்ள நம்ம ஜான் போக உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆஃப் பிரீத் தான். ஆனா அவங்களெல்லாம் தாண்டி நம்ம ஜான் மிட் நைட்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை சந்திக்கிறாரு. நம்ம ஜான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சேரை கேக்குறாரு நம்ம ஜான். ஆனா மிட் நைட் அத தர மறுக்கிறான். இந்த மிட் நைட்ங்கிறவன் மீடியேட்டர் மாதிரி ஆஃப் பிரீட்ல ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன் ரெண்டுத்துக்காகவுமே பார் நடத்துறவன். அப்ப நம்ம ஜான் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, அதை நான் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிட் நைட் கிட்ட சொல்ல, அப்போ அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேட்க, யாருடா அது அப்படின்னு நம்ம பார்க்க வேற யாருமே இல்லங்க, படத்தோட ஸ்டார்டிங்ல காயின் சுத்திட்டு ஒருத்தன் இருந்திருப்பான்ல, அவன் தான் இங்க வந்து நிக்கிறான். அவனோட பேர் தான் பல்தசார். இவன் ஒரு ஆஃப் பிரீட் டீமன். நம்ம ஜான் நினைச்சா இவனை இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா இவன் எதுவும் செஞ்சு மாட்டல இன்னும் நம்ம ஜான் கிட்ட. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவடா அப்படின்னு நம்ம ஜான் வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஜானை வீட்டுலதான் காட்டுறாங்க. அவர் பண்ண நன்மைகள் இன்னும் பத்தாது சொர்க்கத்துக்கு போக. அவர் இன்னும் நன்மைகள் பண்ணணும்னா அவருக்கு டைம் வேணும். ஆனா அந்த டைம்ல இப்ப நம்ம ஜான் கிட்ட இல்ல. அதே சமயம் நம்ம ஹீரோயின் நம்ம ஜான் வீட்டுக்கே வந்து நிக்கிறாங்க. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஜான் கிட்ட கேட்க முடியாதுன்னு நம்ம ஜான் சொல்லிடுறாரு. கதவை சாத்த போகும்போது ஹீரோயின் அவங்க டிடெக்டிவ் பேட்சே காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜான் அவங்கள உள்ள விட இப்பதான் தன்னோட தங்கச்சி இறந்து போன விஷயத்த சொல்றாங்க. அது சூசைடா இருக்க வாய்ப்பில்ல, யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இசபெல் ராத்திரி மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஜான் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு, நீங்களே சொல்றீங்க உங்க தங்கச்சி மேல இருந்து கீழே குதிச்சு செத்துட்டாங்க அப்படின்னு. சோ கண்டிப்பா இசபெலுக்கு நரகம் தான், அவளை நேரத்துக்கு கொடுமை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஜான் சொல்ல, உதவி கேட்டு வந்த நம்ம ஹீரோயினை நம்ம ஜான் ரொம்ப கஷ்டப்படுத்த நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஜான் ஒண்ணு நோட்டீஸ் பண்றாரு. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அவங்க பின்னாடி நிறைய டீமன்ஸோட நிழல் போறத பாக்குறாரு. உடனே நம்ம ஜான் ஓடி போயிட்டு உனக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டீமன்ஸ பத்தி விளக்கமா ஜான் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். உடனே அந்த இடத்துல ஒரு லைட்டா வேகமா ஆஃப் ஆயிட்டே வர உடனே நம்ம ஹீரோயின் ஒரு கன் ஒன்னு எடுத்துக்க, அதே சமயம் ஜானும் தன் கையில இருக்க ஒரு துணியை கையில கட்டிக்கிறாரு. என் கூட அப்படியே அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு மாதா ஸ்டாச்சு கிட்ட போறாரு. அங்க அந்த லைட் மட்டும் அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அங்க ஃபுல்லா இருட்டாக தன்னோட கையில இருக்க அந்த துணியை கொளுத்தி ஒரு ஆட்ட நிறைய டீமன்ஸ் இவங்களை சுத்தி பறந்துட்டு இருக்கும். அந்த வெளிச்சம் பட்டவனே எல்லாம் ஓட ஆரம்பிக்குதுங்க. ஹீரோயினை இவ்வளவு டெவில்ஸ் ஃபாலோ பண்ணுதுன்னா கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி இசபெலுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் கண்டுபிடிக்க போறாரு. நீ சொன்ன மாதிரி உன் தங்கச்சி சூசைட் பண்ணிக்கலனா அவ கண்டிப்பா சொர்க்கத்துலதான் இருப்பா, அப்படி இல்லனா அவ நரகத்துலதான் இருப்பா. இப்ப அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நரகத்துக்கு போய் பார்த்தாலே போதும், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஜான் சொல்ல, அதை கண்டுபிடிக்க இப்ப நாம உங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஜான் சொல்ல, வீட்டுக்கு போனதும் பாத்திரத்துல தண்ணிய பிடிக்கிறாரு. அந்த பாத்திரத்தை காலு கீழே வச்சுக்கிட்டு சேர்ல உட்கார்றாரு. கூடவே கையில ஒரு பூனையும் வச்சுக்கிறாரு. ஏன்னா பூனைக்கு தான் சொர்க்கத்திலயும் இடம் இருக்கு, நரகத்திலயும் இடம் இருக்கு. அந்த பூனைய கையில வச்சுக்கிட்டு ஹீரோயினை வெளியில போய் கதவை சாத்த சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வெளியில போய் கதவை க்ளோஸ் பண்ண உடனே அந்த கதவை சாத்துறத நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கதவு சாத்தப்பட இங்க நம்ம ஹீரோ நரகத்துக்கு போயிடுறாரு. எப்படி ஹீரோவால நரகத்துக்கு போக முடியுதுன்னா அவர் ஆல்ரெடி சின்ன வயசுலயே ஒரு தடவை 2 நிமிஷம் நரகத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. செத்து திரும்ப பொழைச்சு வந்ததுனால அவருக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு. அந்த நரகத்துக்குள்ள என்டர் ஆகும் போதே நம்ம ஹீரோ கையில அந்த ஹோலி வாட்டர் அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோ நரகத்துக்குள்ள போக ஆரம்பிக்க அங்க நிறைய பேர் அவங்க செஞ்ச பாவத்துக்கு அங்க பனிஷ்மெண்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜான் அப்படியே உள்ள நடந்து போக நம்ம ஜான் வந்தத அங்க ஒரு டீமனும் பாத்துருது. நம்ம ஜான் அப்படியே உள்ள போக அங்க இசபெல்ல பாக்குறாரு. இசபெல்னு கூப்பிட அப்படியே இசபெல் திரும்பி பார்த்து கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்ல, ஸ்டார்டிங் சீன்ல நம்ம இசபெல் அவங்க கையில இருக்க அந்த டேக கழட்டி கீழே தூக்கி போடுவாங்கல்ல, அந்த சீன் இங்க நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஜான் விக் அந்த டேக எகிரி பிடிக்க அந்த டேக அவங்க பிக்கும் போது அவங்க கையில ஒரு சிம்பிள் இருக்கிறதையும் நம்ம ஜான் விக் பாக்குறாரு. உடனே அங்க இருந்த டீமன்ஸ் எல்லாம் நம்ம ஜானை பிடிக்க வர நம்ம ஜான் அந்த சமயம் பார்த்து அவர் கையில இருக்க அந்த ஹோலி வாட்டரை அப்படியே இதயத்தோட வச்சு உடைக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோயின் அந்த கதவை இன்னுமே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே உள்ள இருந்து தண்ணி வேணும் அப்படின்னு சத்தம் வர நம்ம ஹீரோயின் கதவை திறந்துட்டு உள்ள வந்து நம்ம ஜானை பாக்குறாங்க. ஜான் மேல ஃபுல்லா புகையா இருக்க அப்படியே நம்ம ஜான் கையில இருந்து அந்த டேக் எடுத்து கொடுக்கறாரு. உன்னோட தங்கச்சி என்ன ட்வின்னா, அவ நரகத்துலதான் மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஆள ஆரம்பிக்க இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோட ஃப்ரெண்ட் ஃபாதர் ஆஷ்லியா தான் காட்டுறாங்க. எப்ப அந்த நியூஸ் பேப்பரை தொட்டு பார்த்தாரோ அப்பயே அவர் மிரண்டு போயிட்டாரு. ஸ்ட்ரெயிட்டா இப்ப
ஆஷ்லி எங்க வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இசபெலோட பாடி இருக்க இடத்த தான் பார்க்க வந்திருக்காரு. இசபெலோட பாடிய செக் பண்ண வந்த இவரு நேரா இசபெலோட கையை ஓபன் பண்ணி பார்த்தா சிம்பிள் ஒன்ன பார்த்துட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்தை விட்டே ஓடி வந்துடுறாரு. இவருக்கு தான் பயம் வந்தா அந்த பயத்தை போக்குறதுக்கு குடிக்கணுமாச்சு. ஏன்னா குடிச்சா மட்டும்தான் இவருக்கு பயம் போகும். ஒரு கடைக்குள்ள போயிட்டு குடிக்கலான்னு ட்ரை பண்றாரு. என்னதான் பாட்டில உடைச்சு குடிச்சாலும் சரி, ஓபன் பண்ணி குடிச்சாலும் சரி, அதுல இருக்கிற ஒரு டிராப் கூட அவரோட வாய்க்குள்ள போக மாட்டேங்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு திரும்பி பார்த்தா கையில காயின் சுத்திட்டு இருப்பான்ல அந்த ஆஃப் பிரீட் டீமன், அவன் ஏதோ பண்ணி விட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஜானோட ஃப்ரெண்ட் சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட கையில ஷார்ப்பான பொருளை வச்சு ஏதோ நோட் பண்றாரு. அப்படியே மயங்கி இறந்தும் போறாரு. ஜான் தன்னை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்க ஜானுக்கு சின்ன வயசுலயே பேய்களை பாக்குற சக்தி இருக்கு. இதை புரிஞ்சுக்காத அவங்க அப்பா அம்மா அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ட்ரீட்மெண்ட்னு சொல்லி பலவிதமான கொடுமைகளை அனுபவிச்ச நம்ம ஜான் ரொம்ப வெக்ஸ் ஆகி சூசைட் பண்ணி இறந்தும் போறாரு. ஆனா அங்கிருந்த டாக்டர் அவரை எப்படியோ உயிரோட கொண்டு வந்துடுறாங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறம். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல எனக்கு நரகத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் ஆஃப் பிரீட் டீமன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸை மீறும் போது அவங்கள வேட்டையாடி நான் நரகத்துக்கு அனுப்புவேன். இந்த நன்மைகளை வச்சு நான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு நம்புறேன். இது எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி முடிக்க அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இறந்து போன இசபெலுக்கும் பேய பாக்குற சக்தி இருக்கிறதா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அதுல எங்கேயும் யாரையோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆகுது. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு போக அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது இறந்து போனது அவரோட ஃப்ரெண்ட். ரொம்பவே ஃபீல் பண்றாரு நம்ம ஜான். அப்பதான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. ஆஷ்லி கையில ஏதோ ஒண்ணு நோட் பண்ணி இருக்கிறத கவனிக்கிறாரு. அதோ ஒரு டிஷ்யூ பேப்பர்லயும் காப்பி எடுத்துக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ உன் தங்கச்சி எங்க இறந்தான்னு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த கூட்டிட்டு போறாங்க. மாடியில இருந்து அந்த கீழே இருக்க நீச்சல் குளத்துல விழுந்துதான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இறந்து போயிருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டை காட்ட நீங்க 2 பேரும் ட்வின் தானே, அப்போ கண்டிப்பா அவ கடைசியா இந்த உலகத்துல நம்பின ஒரே ஆள் நீயாதான் இருப்ப. அவ ஏதோ ஒண்ணு உன்கிட்ட சொல்ல வந்திருக்கா. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்க முடியும். அது உன்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க கண்டிப்பா உன் தங்கச்சி உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு க்ளூ விட்டுட்டு போயிருப்பா. நல்லா யோசின்னு நம்ம ஹீரோ சொல்ல எனக்கு தெரிஞ்ச நான் ஏன் உன்னை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்த மூச்சு வாங்க விண்டோ கிட்ட போய் பார்க்க அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு தோணுது. சின்ன வயசுல இருந்தே அந்த விண்டோ கிட்ட கோட் வேர்டு வச்சு விளையாடுவாங்களாம் இவங்க 2 பேரும். உடனே ஹீரோயின் கண்ணாடியில ஊதி பார்க்க அந்த கண்ணாடியில சில க்ளூவை விட்டுட்டு போயிருக்காங்க அவங்களோட தங்கச்சி. அந்த கண்ணாடியில இருக்க க்ளூ பாக்குறதுக்கு பைபிளோட வசனங்கள் மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் அது பைபிள்ல இருக்க ஒரு வசனம் இல்லன்னு. அப்போதான் ஜான் சொல்றாரு மேபி இந்த பைபிள்ல இல்லாம இருக்கலாம் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க நரகத்துக்குன்னு ஒரு பைபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவார்ல அவரை காட்டுறாங்க. அவர்கிட்ட ஜான் அந்த பைபிளை பத்தி கேட்க அவர் ஃப்ரெண்டும் அந்த பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பைபிள்ல ஜான் ஃப்ரெண்டு கையில இருந்த அந்த குறியீடும் இருக்கு. உடனே அந்த இடத்துல அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்க வேகமா ஜானோட ஃப்ரெண்டும் அந்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி நமக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரோ அதே மாதிரி நரகத்துக்குன்னு ஒரு சாத்தான் இருக்கு. அந்த சாத்தானுக்கு மேமோன்னு சொல்லக்கூடிய ஒரு பையனும் இருக்கான். அவன் ரொம்ப கொடூரமானவனும் சாத்தானோட எந்த ஒரு ரூல்ஸ்க்கும் அடிபணியாமலையும் இருந்தான். அப்படிப்பட்டவன் நம்ம பூமியிலேயே ஒரு நரகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறான். அவன் இந்த பூமிக்கு வரணும்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அவன் ரொம்ப பவரான ஒரு உடலை கண்டுபிடிக்கணும். அதுதான் இசபெல். அதே மாதிரி இன்னொரு விஷயமா அவனுக்கு தேவைப்படுது. அதை கேட்டு நம்ம ஜானே அதிர்ந்து போறாரு. அது என்னன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில கடவுளோட பவர் இவனுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு சாத்தான் வெளியே வர எப்படி ஒரு கடவுளோட பவர் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்க உடனே ஜானோட ஃப்ரெண்டு கத்துறாரு. ஜான் அடிச்சு பிடிச்சு அந்த இடத்துக்கு போக காலம் கடந்துருச்சு. அவரோட ஃப்ரெண்ட் இறந்துட்டாரு. இந்த சீன் அப்படியே இங்க கட்டாக ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் தன் கையில கத்திய வச்சுட்டு நடந்துட்டு போயிட்டு இருந்தான்ல அவன் இன்னமும் அந்த பாலைவனத்துல நடந்து போயிட்டு தான் இருக்கான். அந்த இடத்துல இருக்க ஒருத்தன் அடிச்சு போட்டு அவனோட கார் எடுத்துட்டு லாஸ் ஏஞ்சலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா ஹீரோயினோட தங்கச்சிக்கு இருந்த அதே பவர் நம்ம ஹீரோயினுக்குமே இருந்திருக்கு. 2 பேருமே ட்வின்ஸ் தானே. என்னால பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பா உன்னாலையும் பார்க்க முடியும். நீ சொன்னா அம்மா நம்புவாங்க அப்படின்னு நம்ம இசபெல் சொல்ல ஆனா இவங்க கேட்கவே இல்ல. எங்க இதை வெளியே சொன்னா இவளையும் பைத்தியம்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிருக்காங்க. நாளடைவுல அந்த பேய பாக்குற பவரும் இவங்களை விட்டு போயிருக்கு. தங்கச்சிக்கு பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம்னு இவங்களுக்கு இப்பதான் புரியுது. அவங்க தங்கச்சி எங்க இருக்காங்கன்னு பாக்கணும்னு ஜான் கிட்ட ஹீரோயின் கேட்க அங்க இருக்க ஒரு பாத் டப்ல ஹீரோயினை ஒரு நிமிஷம் மட்டும் முழுக வைக்கிறாரு. அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம ஹீரோயின் நரகத்துக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்த நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் தெரிய வருது எப்பவுமே இவங்களுக்கு அந்த பவர் இவங்களை விட்டு போகாதுன்னு. இவங்க போலீஸா இருந்து நிறைய கிரிமினல்களை சாவடிச்சிருக்காங்க. ஒரு வாட்டி கூட நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்ததில்ல. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க எங்க இருந்து சுடுறாங்க எல்லாமே முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோயினுக்குள்ள இன்னமும் அந்த பவர் இருக்குன்னு இப்ப நேரா ஹீரோயின் ஜானோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட் இறந்து போன அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்க ஒரு காயினை எடுத்து தன்னோட கையில வச்சு சுத்துறாங்க. அப்போதான் இந்த வேலையை பண்ணது ஆஃப் பிரீட் பால்தசார்னு தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே ஜான் ரொம்பவுமே கோவப்படுறாரு. இது அவங்க ஃப்ரெண்டோட இடம் தானே, சோ அங்க வெப்பனை லோட் பண்றதுக்கான இடம் இருக்கு. இவன் அந்த டீமனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இவன் அந்த டீமனுக்காக வேலை செய்யறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜான் ப்ரிப்பேர்டா அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம ஜானும் ஹீரோயினும். அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹீரோயினுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் செயினையும் கொடுக்கறாரு. நேரா போயிட்டு ஜானும் பால்தசாரும் சண்டை போடுறாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஜான் ரொம்பவே அடி வாங்குறாரு. அவர் கொண்டு போன ஆயுதங்களை வச்சு அடிக்கிறாரு. ஆனாலுமே அந்த பால்தசாருக்கு எதுவுமே ஆகல. கடைசியா தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு நக்கல் பஸ்டர் எடுக்கிறாரு. அதை வச்சு ஒரே ஒரு பஞ்சு தான் அந்த ஆஃப் டீமனோட மூஞ்சி செதஞ்சு போயிடுது. ஹீரோ இந்த இடத்துக்கு வரும்போதே சொல்லிருப்பாரு, நீ உள்ள வர வேணா, கார்லயே வெயிட் பண்ணு அப்படின்னு. ஆனா ஹீரோயின் ஹீரோவோட பேச்சு கேட்காம உள்ள வந்துடுறாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி தான் அவங்க கையில கன்னையும் அண்ட் அவங்க கோட்டை வெளியிலயும் கழட்டி வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த கோட்ல தான் நம்ம ஜான் கொடுத்த அந்த ப்ரொடெக்ஷன் செயினும் இருக்கு. இங்க நம்ம ஹீரோ பால்தசார அடிச்சுட்டே இருக்க அவன் வாயை கூட திறக்க மாட்டேங்கிறான். மிஞ்சி போனா என்ன பண்ணுவ, என்ன நரகத்துக்கு அனுப்புவ, அது என்னோட இடம் அப்படின்னு பால்தசார் சொல்ல, அங்கதான் நம்ம ஜான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. யார் சொன்னா உன்னை நரகத்துக்கு அனுப்ப போறேன்னு? உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன். உங்க குரூப்ல இருந்து சொர்க்கத்துக்கு போனா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கொடுக்க ஆரம்பிக்க, இதை பார்த்து பயந்த நம்ம பால்தசார் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறான். உங்க கடவுளோட உயிரை எடுத்த ஒண்ணுதான் அவனுக்கு இப்ப உயிரை கொடுக்க போகுது. அது என்னன்னா ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி. ஹீரோக்கு எல்லாம் தெரிய வர, அதே நேரத்துல அந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. ஹீரோயினை பார்த்த அந்த பால்தசார், எங்க வேலையை நீ பாதியா முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சிரிக்க, எங்களோட ப்ராஜெக்டே இவதான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜானோ கையில இருக்க கன்னை வச்சு ஒரே ஷாட் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அப்படியே அங்கிருந்து வேகமா கிளம்புறாரு நம்ம ஜான். ஹீரோயின் என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு ஜானை பார்த்து கேட்க, அந்த டீமன் கிட்ட அந்த ஸ்பியர் கிடைச்சிருச்சு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லிருப்பாரு, கடவுளோட உதவி இல்லாம அந்த டீமன் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் அவரை வெறும் சிலுவையில அடிச்சதுனால அவர் இறந்து போகல, கிடையவே கிடையாது. அவரை கொண்டு ஒரு வெப்பன் இருக்கு, அதுதான் ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி. அந்த கத்தியில ஜீசஸ் கிரைஸ்டோட ரத்தம் இருக்கும். இதுல எனக்கு என்ன புரியலன்னா, அந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி இப்ப டீமன் கிட்ட தான் இருக்கு. அதே சமயத்துல கடவுளோட உதவி இல்லாம அந்த டீமன் வர முடியாது. சோ அந்த கத்தியில ஜீசஸ் கிரைஸ்டோட பிளட் இருக்கு. அதை வச்சுதான் அந்த டீமனும் வெளியே வர போறான். ஆனா இவ்வளவு இருந்தும் அந்த டீமனுக்கு வேற ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. என்னன்னு பார்த்தனா, ஒரு பவர்ஃபுல்லான பாடி, அதுதான் இசபெல். ஹீரோயின் ஒரு ட்வின். இசபெலுக்கு என்ன பவர் இருந்துச்சோ அதே பவர் நம்ம ஹீரோயினுக்கும் இருக்கு. இசபெல் இறந்து போயிட்டானா அப்ப அடுத்த டார்கெட் அப்சல்யூட்லி நம்ம ஹீரோயினா தான் இருப்பாங்க. அதை கெஸ் பண்ண நம்ம ஹீரோ, எங்க உன்னுடைய ப்ரொடெக்ஷன் செயின் அப்படின்னு கேட்க, அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இழுத்துட்டு போகுது. இதை பார்த்து டென்ஷன் ஆன ஜான் நேரா மிட்நைட் பார்க்குள்ள போக, கூடவே அந்த ஹெல்ப்பர் ஜேசியும் கூட்டிட்டு போயிருக்காரு. எதிர்க்க வர எல்லாருமே தம்சம் பண்றாரு. கன் பாயிண்ட்ல மிட்நைட் ஓனரை பார்த்து எனக்கு அந்த சேர் வேணும் அப்படின்னு கேட்க, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச அந்த மிட்நைட் ஓனர் இவ்வளவு நாள் கொடுக்காத அந்த சேரை இப்ப எடுத்து கொடுக்குறான். இது என்ன சேர்னு பாத்தீங்கன்னா, மரண தண்டனை கொடுப்பாங்கல்ல, அதுவும் சேர்ல கரண்ட் ஷாக் வச்சு. அந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட உயிர்களை பலி வாங்கினதுதான் இந்த சேர். நம்ம ஹீரோ எதுக்கு இந்த சேரை தேடுறான்னா, சாத்தானோட பிளான தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு நெகட்டிவ் நிறைஞ்ச ஒரு விஷயம் தேவைப்படுது, அதுதான் இந்த சேர். நம்ம ஹீரோ அந்த சேர்ல உட்காந்துட்டு மிட்நைட் மூலியமா தனக்கு தானே ஷாக் கொடுத்துக்கிறாரு. அந்த ஷாக் மூலியமா இறக்குற ஸ்டேட்டுக்கு போறாரு. அப்போ ஒரு விஷுவல்ஸ் நம்ம ஹீரோக்கு வருது. அந்த விஷுவல்ஸ்ல சாத்தானோட பிளான் எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி எங்க கிடைச்சது, எங்கெல்லாம் டிராவல் பண்ணுச்சு அண்ட் இப்ப எங்க இருக்கு, எல்லாமே ஹீரோக்கு தெரிய வருது. அந்த கத்தி வேற எங்கேயுமே இல்லங்க, நம்ம இசபெல் சூசைட் பண்ணிக்கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த கத்தி இருக்கு. பூமியில இருக்கிற எல்லா ஆஃப் பிரீட் டீமனும் ஒண்ணு சேருதுங்க அந்த இடத்துல, அந்த சாத்தான உயிரோடு கொண்டு வரதுக்காக. நம்ம ஹீரோ உடனே சண்டைக்கு ரெடியாக ஹெல்பர் ஜேசோ கடவுள் சம்பந்தப்பட்ட பொருளை எடுத்து அதை வச்சு சில புல்லட்ஸ் உருவாக்குறான். இதை பார்த்து மிட் நைட்டே அசந்து போக வெப்பன் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும். அதே சமயம் நம்ம மிட் நைட்டோ ஜேஸ பார்த்து, நீ உயிரோட இருந்தா திருப்பி இங்க வா, உனக்கு மெம்பர்ஷிப் தரேன் அப்படின்னு சொல்றான். ஜானும் ஜேஸும் அந்த இடத்துக்கு போய் சேர, அந்த ஹாஸ்பிட்டலோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல எல்லா ஹாஃப் பீட் டீமனும் இருக்கு. உடனே நம்ம ஜான் ஜேஸ பார்த்து, உன்னோட ஐடியாவை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஜேஸ் வேற பக்கம் போக, நம்ம ஜானும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறாரு. ஏகப்பட்ட ஆஃப் பிரீட் டீமன் நிறைய அங்க இருக்க, நம்ம ஜானும் கேஷுவலா ஒரு சேர் எடுத்து அந்த சேர் மேல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு. ஒழுங்கா எல்லாரும் வழியை விடுறீங்களா, இல்ல உங்க எல்லாரையும் நான் வேட்டையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் கேட்க, எல்லா டீமனும் திமுரா ஜானை பார்த்து சிரிக்க, நம்ம ஜான் கையில இருக்க லைட்டரை எடுத்து ஃபயர் அலாரமா ஆன் பண்றாரு. உடனே அந்த ஃப்ளோர்ல இருந்து எமர்ஜென்சி வாட்டர் வர எல்லா டீமனும் கதற ஆரம்பிக்க, அப்பதான் நமக்கு ஒண்ணு தெரிய வருது, இதுதான் ஜேஸோட ஐடியான்னு. இப்படி கொட்டுற அந்த தண்ணில ஜேஸ்
ஹோலி வாட்டரை மிக்ஸ் பண்ணியிருக்கான். இப்ப ஹீரோயின் தண்ணியில மிதந்துட்டு இருக்கா. என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்க அப்பதான் நமக்கு தெரிய வருது சாத்தானோட பிள்ளை இப்போ நம்ம ஹீரோயின் மேல இருக்குன்னு. நம்ம ஹீரோவையே அடிச்சு துவைக்க ஹீரோவை சாவடிக்கவும் பாக்குறான். கரெக்டா அந்த நேரம் ஜேஸ் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணி நம்ம ஹீரோயினை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஹீரோயினோட வயித்துக்குள்ள இருந்த அந்த டீமன் வெளியே வர பாக்குது. இப்ப நம்ம ஜானே முழிச்சிட்டு இருக்க இப்போ ஜேஸ் ஒரு பழமையான மந்திரத்தை சொல்றான். நம்ம ஜானே இத பார்த்து ஷாக் ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரேயரை சொல்ல ஆரம்பிக்க நம்ம ஜான் அப்படியே வயித்துல கைய வச்சு அந்த டீமனை ஒரு அமுக்கு அமுக்க அந்த இடமே சைலண்ட் ஆயிடுது. நம்ம ஜானும் டீமன் போயிடுச்சுன்னு நினைக்க நம்ம ஜேஸ் ஏதோ ஒண்ணு அப்படியே அடிச்சு தூக்க தரையிலயும் செவுத்திலையும் மாத்தி மாத்தி அடிச்சு அவன் அங்கேயே ஜானோட மடியிலே இறந்து போறான். கடைசியா நம்ம ஜான் இதை தாங்கிக்க முடியாம தன்னோட ரெண்டு கையில இருக்க ஸ்லீவ்ஸையும் மடிச்சு விட்டுட்டு ரெண்டு கையும் ஒன்னா இணைக்கிறாரு. இணைச்சிட்டு உதவிக்கு ஒரு ஆளை கூப்பிடுறாரு. அடுத்த செகண்ட் அந்த இடமே வெளிச்சமாகுது. அப்போ சீலிங்க உடைச்சிட்டு நம்ம கேப்ரியல் வராங்க. ஜானோட கழுத்திலேயே காலை வைக்க சாத்தானோட குழந்தை பிறக்க போறான், அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அந்த கேப்ரியல் கிட்ட சொல்ல அப்பதான் கேப்ரியல் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறா. ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கேப்ரியலுக்கு மனுஷங்கனாலே பிடிக்காது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு மன்னிப்பு கிடைக்குங்கிறதுக்காகவே பாவம் பண்ணுவீங்க, கடவுளும் உங்களை மன்னிப்பாரு. எதுக்கு இந்த பாவ நஷ்ட கணக்கு? இந்த மனுஷங்களுக்கு எல்லாம் இதுக்கப்புறம் பாவ மன்னிப்பே கிடைக்க கூடாது. அந்த சாத்தான நாவிலேயே கொண்டு வரேன். அப்பதான் நம்ம ஜானுக்கு ஒண்ணு தெரிய வருது, கடவுளோட உதவினாலதான் அந்த சாத்தான் வெளியே வரும். அப்போ அந்த கடவுளோட உதவி நம்ம கேப்ரியல் தான். இது தப்பு கேப்ரியல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல கேப்ரியல் நம்ம ஹீரோவை அடிச்சு தூக்கி போட்டுறான். நம்ம ஹீரோ நேரா வேற ஒரு ரூம்ல வந்து விழுறாரு. கேப்ரியல் அந்த பழங்காலத்து கட்டியை எடுத்து ஹீரோயினா குத்த வரா. ஒருவேளை அப்படி குத்திட்டா இந்த உலகத்துல சாத்தான் பிறந்துருவான். அப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க அவரால் எழுந்துக்க கூட முடியல. ஆனாலும் எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ வானத்தை பார்த்து கேக்குறாரு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துகிட்டது இல்ல, சொர்க்கத்துல எனக்கு இடம் இல்லன்னு தெரியும், ஒரு தடவையாச்சும் உன்னோட வருகைய பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து கேட்க, அதாவது கடவுள்கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. ஆனா எப்படி கடவுள் வருவாரு, நீங்க எப்படி வருவீங்க? அந்த இடத்துல உடைஞ்ச ஒரு கண்ணாடி துண்டை நம்ம ஜான் பாக்குறாரு. உடனே எழுந்து உட்காந்து நரம்ப கட் பண்ண சூசைட் பண்ண ட்ரை பண்ண அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம கேப்ரியல தான் காட்டுறாங்க. அவங்க கத்திய ஓங்கி ஹீரோயினை குத்த வர அந்த இடமே ஃப்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் இறங்கி வரான். அதுதான் சாத்தானின் கடவுள் லூசிஃபர். தனக்கு சொந்தமான சோலை தன்னோட கையாலே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தின் கடவுள் வந்திருக்காரு. ஏன்னா ஜானோட சோல் அவ்வளவு முக்கியமானது. நரகத்துக்கு ஒரு தடவை உயிரோட வந்துட்டு திரும்பியும் போன ஒரே சோல் ஜான் தான். அவனுடைய சோல் நரகத்துக்கு சொந்தமானது. சோ அதை கலெக்ட் பண்ணதான் நம்ம லூசிஃபர் வந்திருக்காரு. இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாள் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம லூசிஃபர் சொல்ல, இப்ப நம்ம ஜான் சிரிச்சுட்டு, என்ன கூட்டிட்டு போறது இருக்கட்டும், பக்கத்து ரூம்ல உன் பையனை உயிரோட கொண்டு வர சடங்கு போயிட்டு இருக்கு, பிறக்க போறான் உன் பையன் அண்ட் உருவாக்க போறான் புது நரகத்தை சொன்ன உடனே லூசிஃபர் அந்த ரூம்ல போய் பார்க்க உண்மையிலேயே நம்ம ஜான் சொல்ற ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அப்படியே நடந்து வந்து நம்ம ஹீரோயினை புடிச்சுக்க உடனே அந்த இடம் அன்ஃப்ரீஸ் ஆக கேப்ரியல் தன்னோட கையில இருந்த கத்திய தரையில குத்துறான். பார்த்தா லூசிஃபர் நிக்கிறான் கேப்ரியல் முன்னாடி. கேப்ரியல் பயப்பட நம்ம ஹீரோனை இங்க கையில புடிச்சு வச்சிருக்க லூசிஃபர் கீழே இருக்க கண்ணாடியில சாத்தானோட பையன் மேமாவை புடிச்சு வச்சிருக்க மாதிரி நமக்கு தெரியுது. என்கிட்டயே வாலாட்டுறியா நீ வெள்ள குட்டில, ஒழுங்கா நம்ம இடத்துக்கே போயிடு பாப்போம் அப்படின்னு நம்ம லூசிஃபர் சொல்ல, இங்க நம்ம கேப்ரியல் கடவுளின் பெயரால் உன்னை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய ஓங்க கேப்ரியலால தன்னோட கைய நகர்த்த முடியல. உடனே லூசிஃபர் சிரிச்சுக்கிட்டே, கடவுளுடைய பவரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பவர் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம லூசிஃபர் ஒரு லுக்கு ஒண்ணு விட அடுத்த செகண்ட் ஹீரோயின் உடம்புல இருக்க அந்த மேமும் ஆட்டோமேட்டிக்கா நரகத்துக்குள்ள போயிடுறான். அதே சமயம் இங்க கேப்ரியல் தன்னோட ரெக்கையெல்லாம் எரிஞ்சு கருகி போயிடுறா. லூசிஃபருக்கு ஜான் ஹெல்ப் பண்ணதுனால உனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம ஜான் இசபெல் ரொம்ப பாவப்பட்டவ, அவளை திருப்பி சொர்க்கத்துக்கே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்றான். லூசிஃபர் உடனே சிரிக்கிறான், நீ உன்னை காப்பாத்திப்பன்னு பார்த்து யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்த சொல்ற, எனக்கும் நீதான் வேணும், சரி வா இப்ப நரகத்துக்கு போலாமா அப்படின்னு ஹீரோவோட கைய புடிச்சு தரன்னு இழுத்துட்டே போக ஒரு சில ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் நம்ம லூசிஃபரால ஜானை இழுக்கவே முடியல. என்னடான்னு திரும்பி பார்த்தா பூமி நம்ம ஜானை புடிச்சிட்டு இருக்கு. அடுத்த செகண்ட் நம்ம ஜான் பறக்க மேல ஹெவன் ஓபன் ஆகுது. நம்ம ஜான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான், அதுவும் தன்னோட உயிரை இன்னொரு உயிருக்காக தியாகம் பண்ணிருக்கான். இன்னுமா அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜான் சொர்க்கத்துக்கு போக இது நம்ம லூசிஃபருக்கு பிடிக்கல. ஜானோட சோல் வந்து நரகத்துக்கு சொந்தமானது. வந்த நம்ம லூசிஃபர் ஜானோட உடம்புல கைய விட்டு, நீ செத்தாதானடா சொர்க்கத்துக்கு போவ. அப்படியே ஜான் உடம்புல இருந்து தன்னோட கைய வெளியே எடுக்க கை ஃபுல்லா கருப்பு கருப்பா என்னமோ இருக்கு. அது வேற ஒண்ணுமே இல்லங்க, நம்ம ஜானோட லங்ல இருந்த கேன்சர் எடுத்திருக்கான். ஜான் கையில இருந்த காயமும் சரியாயிடுது. இதுக்கப்புறம் நீ இந்த பூமியில தான் வாழ போற, கண்டிப்பா தப்பு பண்ணுவ, நரகத்துக்கு வருவ, ஊ சோல் எனக்கு தாண்டா சொந்தம்
அப்படின்னு நம்ம லூசிஃபர் சொல்ல, குணமான நம்ம ஹீரோயினை தேடி ஓட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. இசபெலும் இப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டா அப்படிங்கறதையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி எடுத்து ஹீரோயின் கையில கொடுத்து எனக்கும் தெரியாம எங்கேயாச்சும் ஒளிச்சு வை அப்படின்னு சொல்றாரு நம்ம ஜான். இப்படியே இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. நம்ம சேஸ் இறந்து போயிட்டான்ல, அவன் கல்லறைக்கு நம்ம ஜான் வந்திருக்காரு. அப்படியே ப்ரே பண்ணிட்டு திரும்பும் போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்க என்னன்னு பார்த்தா நம்ம சேஸ் இப்போ ஒரு ஏஞ்சலா மாறி இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்படியே இந்த கதை இங்க முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எந்த படம் போடலாம்னு நீங்க சொல்லலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் உங்க லபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.